ஹாய் மக்களே, மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கே பாருங்க, ஒரு 5 வருஷத்து தூர் இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய தூராக இருக்குதுன்னு பாருங்க. இந்த 5 வருஷத்து தூரை வந்து இன்றைக்கி வெட்டுறாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமாக நம்மளுக்கு பலன் கொடுத்த ஒரு செடி. இந்த செடி பூரா கோந்தாலை மாதிரி புல்றி மாதிரி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன தூராக வந்துருச்சு. இந்த மாதிரி வரக்கூடாது. கொடிக்கு ஆக்கணுன்னாலும் நல்லா அப்படி இருக்கிற தூரில் கூட இங்கே பாருங்கள் காயை அப்படி புல்றியாக இருந்தாலும் கூட காய் கிடக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொடி வந்தால் காய்க்காது. அதனால் 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷத்து கொடியே இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு வெட்டுறதுக்கு. இருந்தாலும் அடுத்த விவசாயம் பண்ணணுமே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வெட்டிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, வெட்டி எடுக்கிறாங்க. மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சவுச்சவெல்லாம் வந்து அப்பப்போ கொடி மாற்றுவாங்க. நாங்கள் இவ்வளோ நாள் வச்சுருந்ததே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி வெட்டி அறுக்கையில். வெட்டி அறுத்துட்டு இவ்வளோ பெரிய தூர் நம்ம உண்டாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகும் கொடி உண்டாகி வர. அந்த 6 மாதமும் அந்த கொடியை உண்டாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டன்றது விவசாயிக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நாங்கள் வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். வெட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் பீன்ஸ் போட போகிறோம். இதில் அது 3 மாதத்து வெள்ளாமல் சைடு ஃபுல்லாக வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் வெட்ட போகிறோம், வேலை பார்க்க போகிறோம். வாங்க, இப்படி உள்ள விவசாயத்தெல்லாம் பார்க்கணும் இல்லையா? ஆச்சரியம் இல்லையா? உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுதா? சிறுமலைக்கு வாங்க, பார்க்கலாம். நாங்கள் வெட்டி எடுக்க போகிறோம். எடுத்துட்டு அடுத்து வேறு விவசாயம் போட போகிறோம். எல்லா தூரும் வெட்டுறதே பாப்பா, எல்லாத்தையுமே வெட்டி விடு. வெட்டி முடிச்சோடனே இந்த மாதிரி பொட்டல் ஆயிரும், காடு விரிச்சோன்னு ஆயிரும். காடுதான் வெட்ட போகிறோம். பாருங்க, கொடியை வெட்டிட்டு அடுத்த கொடி உருவாக்க போகிறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.